வணக்கம். இன்னைக்கு நம்ம இறைமாட்சி அதிகாரத்துல 385வது குறள் பார்க்க போறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அதாவது இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா, ஒரு தலைவரானவர் ஒரு நாட்டுடைய ரிசோர்சஸ், அதாவது எக்கனாமிக்ஸ் அந்த ரிசோர்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத பத்தி தான் இந்த திருக்குறள். ஓகே, இந்த திருக்குறள் என்ன பொருள் சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழறதுக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவை. ட்ரெஸ் தேவை, உணவு தேவை, இருக்க இடம் தேவை. இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் தேவை. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம செல்போன்ஸ் யூஸ் பண்றோம், லேப்டாப்ஸ், இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்றோம் இல்லையா? காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பொருள், அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருள்களுடைய ப்ரொடக்ஷன் எப்படி பெருக்கிறது, ப்ரொடக்ஷனை எப்படி பெருக்கிறது, அந்த ப்ரொடக்ஷனை நிறைய பெருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்களை எப்படி சேமிச்சு வைக்கிறது. ஓகேங்களா? சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி பாதுகாக்கிறது, பாதுகாத்ததுக்கு அப்புறம் எப்படி அதை பிரிச்சு மக்கள் கிட்ட கொடுக்கறது. ஸோ இந்த 4 விஷயங்களை பத்தி தான் இந்த திருக்குறள் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்றேன், ஒரு விவசாயத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ விவசாயத்தை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ விவசாயத்துல என்ன நடக்குது? ஓகேவா? நம்மளுக்கு உணவு தேவை. அதான் பொருள். நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னா உணவு. ஸோ அந்த உணவை எல்லா மக்களுக்குமே உணவு தேவை. அப்படி இருக்க சொல்ல அந்த உணவை பெருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, எப்படி உணவை பெருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த உணவை பெருக்கி ப்ரொடக்ஷன், அதாவது ரைஸோ வீட்டோ எதுவாமே இருக்கலாம், காய்கறிகளோ பழங்களோ எதுவாமே இருக்கலாம். ஸோ அதோடைய ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதை எப்படி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது சேமிச்சு வைக்கிறது. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், விவசாயத்தை பொருட்களை சேமிச்சு வைக்கணும்னா அதுக்கு அந்த வேர் ஹவுஸ், கோல்டு ஸ்டோரேஜ் இதெல்லாம் தேவை. கரெக்டா? அப்பதான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அதை கெட்டு போகாம சேமிச்சு வைக்க முடியும். ஓகேங்களா? சோ அதை எப்படி சேமிச்சு வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம எப்படி பாதுகாக்கிறது. ஒரு உணவு நம்ம சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு நிறைய சில அபாயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எலி தொல்லை இருக்கலாம், இல்ல பெஸ்ட் அட்டாக் பண்ணலாம், பூச்சிகள் அட்டாக் பண்ணலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க சொல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி அந்த உணவு பாதுகாக்க வைக்கிறது. மழை பெய்யலாம், திடீர்னு மழை தண்ணி படலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க சொல்ல அந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட எப்படி அந்த உணவை பாதுகாத்து வச்சுக்கிறது. சோ பாதுகாத்து வச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தலைவரானவர் சிறப்பா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கான எக்கனாமிக்ஸ், அதுக்கான ரிசோர்சஸ் ஹேண்ட்லிங் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக விவசாயம்ன்றத சொன்னேன். இது எல்லா பொருட்களுக்குமே தான் பொருந்தும். ஓகேங்களா? அதாவது காஸ்மெட்டிக் ஐட்டமா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற உடை, இதெல்லாம் எல்லா பொருட்களும் தான் பொருந்தும். விவசாயம்ன்றது எளிமையா புரியும்ன்றதுக்காக அதை எக்ஸாம்பிளா எடுத்து சொன்னேன். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணி அதை எப்படி சேவ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அந்த திறமை ஒரு சிறந்த தலைவருக்கு நிச்சயமா தேவைன்றதுதான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. நன்றி.